அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வருடம் கழித்து மிதுனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் புத பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மிதுன மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்கிறாரு. கிரகங்களில் புதன் 27 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலைகளையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தகைய புதன் தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கும் செல்கிறார். அதைத் தொடர்ந்து மறுநாளே, அதாவது ஜூன் 15ஆம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழையிறாங்க. இதனால மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதனினுடைய சேர்க்கையான புதாத்திய ராஜயோகம் உருவாக போகிறது. இந்த ராஜயோகமானது ஜூன் மாதத்துல 2 முறை உருவாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படுங்க. குறிப்பாக மிதுன ராசியில உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. சரி, தற்போது இந்த புதாத்திய ராஜயோகத்தின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த புதாத்திய யோகம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மிதுனத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதாத்திய யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம், அதாவது இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் மீண்டும் தொடங்கி வெற்றிகரமாக முடிவடையும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. பரம்பரை சொத்துக்களை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் உருவாகக்கூடும். நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் குணமாகும். புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுங்க. வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள், அதாவது மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதாத்திய ராஜயோகம் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிர்ஷ்டகரமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அனைத்து துறைகள்லையுமே நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். சிலர் புதிய வருமான ஆதாரங்களையும் உருவாக்கலாம். சொத்துக்களை வாங்க விற்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு இந்த காலம் சாதகமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளும் வெற்றிகரமாக மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே அமையப்பெறும். குடும்பத்தினருடன் நல்ல பொழுதை கழிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களினுடைய வேலை பாராட்டை பெறுங்க. உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. அதே சமயம் மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணி புரிபவர்களுக்கு வேலையில வெற்றியுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. புதிய வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. ஏற்கனவே முதலீடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறலாம். பரம்பரை சொத்துக்களில் இருந்து நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனிமையானதாக அமையப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புதன் சூரியனினுடைய சேர்க்கையானது மிக சாதகமாகவே இருக்குங்க. புதாத்திய ராஜயோகம் உங்களுடைய ராசியில இருந்து 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உருவாகி இருக்கிறதுனால வருமானம், வரவு, குடும்ப பொருளாதாரம், வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவது
பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஷ ராசியினர் இந்த காலகட்டத்தில் சில நாட்களில் பெரிய பதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆதாயம் நிறைந்த யோகமான பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட கூடுதல் சிறப்பாகவே இருக்க பெறுங்க. புத ஆதித்ய ராஜயோகம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விதங்களில் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. கடந்த காலத்தை விட வியாபாரத்தில் லாபமும் விரிவாக்கமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. தலை விதியை மாற்றக்கூடிய வகையிலையும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். இந்த யோகத்தால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்தில் புதிய வரலாறும் நீங்கள் படைப்பீங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய சில நாட்கள் மிகவும் அற்புதமாகவே இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத ஆதித்ய யோகமானது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் பணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அனைத்து வித பிரச்சனைகளும் பார்க்கும் பொழுது சுமூகமாக முடிந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான உயர்வை காண்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. அலுவலக ஊழியர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. முன்பை விட உங்களுடைய உடல் நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்தை வாங்கி விற்பதன் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் பார்க்கும் பொழுது அதாவது அனைத்து விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாகட்டும் இல்லை வியாபாரம் ஆகட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இது நாள் வரைக்கும் பல அரசு பணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறி இருந்திருக்கும். இனி அந்த இழுபறி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி சொந்த ஊரில் வசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய அலுவலகங்களில் அலுவலக அரசியலால் பிரச்சனைகளை தொடர்ந்து அனுபவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விளைவுகள் வந்து சேரும். திருமணம் கைகூடாத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நல்ல வரன் அதுவும் உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் கைகூட ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும், பாசமும் கூடுங்க. தொழில் முனைவோர்களுக்கு புதாத்திய ராஜ யோகத்தால் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கு. இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை மற்றும் இறை தொண்டுகளை அதிகமாக நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மேஷராசியினருக்கு வருவாய் முன்பு இருந்ததை விட சற்று அதிகரிக்குங்க. மேலும் உளச்சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஆகியவையும் நீங்கள் பெறும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் அமைய பெறுங்க. தொழிலை விரிவு செய்ய நாடு முழுவதும் பயணம் செய்வீங்க. மிகுந்த சிரத்தையுடன் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தேர்வில் தேர்ச்சி பெற்று வெற்றியும் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ராஜயோகத்தால் அதாவது புதாத்திய ராஜயோகத்தால் எக்கச்சக்கமான பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமான காலகட்டங்க. வணிகர்களுக்கு வருவாயும் பெருக ஆரம்பிச்சிடும். அதிக லாபம் கிடைக்கும். அதே சமயம் பணியில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய மேஷராசியினருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை ராஜ யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கடந்த காலத்தை விட
இந்த காலம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேன்மை அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோகத்தால் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகமானது சிறப்பான பலன்களை வாரி வழங்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.